அடுத்தபடியாக பனை மரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதுவும் வனாந்தரத்தில் வளர்கிற ஒரு மரம் தான். இது வந்து கேதுரு மரத்தை குறித்து சொல்லும் போதே அந்த வசனத்தில் நம்ம பார்த்துருப்போம். சங்கீதம் 92:12 பார்த்துருப்போம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஸோ 2 மரத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. கேதுரு மரம் பனி பிரதேசத்தில் இருக்கும், மலை மேலே இருக்கும், இது வனாந்தரத்தில் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் 2 எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ஸை கம்பேர் பண்ணி நீதிமானை ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். அதாவது அதிக உஷ்ணமாக இருந்தாலும் நீதிமான் செழிப்பாக வளருவான், கடும் குளிராக இருந்தாலும் நீதிமான் செழிப்பாக வளருவான். ஸோ சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் நீதிமானை பொறுத்த வரைக்கும் அவன் செழிப்பாக வளருவான், கனி கொடுப்பான். அதுதான் அவனுடைய காரியமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கேதுரு மரத்தை குறித்து பார்த்துட்டோம். இப்போ பனை மரத்தை குறித்து நம்ம சில காரியங்களை பார்ப்போம். பனை மரம் அப்படின்றது வந்துட்டு இப்போ நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, நொங்கு மரம். எல்லாரும் வந்து அதை தான் நினைத்து கொள்கிறீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அநேக மரங்கள் 99% ஆஃப் த ட்ரீஸ் வந்து இஸ்ரேல் அதை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கிற மரங்கள். ஸோ நீங்கள் அதை வந்து யோசிச்சுக்கணும். நம்ம ஊரில் இருக்க நொங்கு மரம் அங்கே இருக்கா அப்படின்னா அது இல்லை. அங்கே சொல்லப்பட்ட பனை மரம், பேரீட்ச மரம் எல்லாமே ஒரே வெரைட்டி தான். இன்னும் சொல்ல போனால் இங்கிலீஷில் பாம் ட்ரீன்னு தான் சொல்லுவாங்க. கோகனட் ட்ரீயும் பாம் தான், கோகனட் பாம், டேட் பாம் எல்லாமே. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நிறைய பேர் இந்த பனை மரத்தை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது பேரீட்ச மரம், பனை மரம் இதெல்லாம் அந்த ஒரே வெரைட்டியை சேர்ந்தது தான். பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மரமாக இருக்குது. ஸோ இந்த பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த விதை முளைக்கிறதுக்கே அது வந்து 2-4 வாரம் ஆகுமா. ஒரு அந்த பேரீட்ச மரத்தினுடைய விதை முளைக்கிறதுக்கே 2-4 வாரம், 1 மாதம் ஆயிரும். சரிங்களா? அதே போல் சில சமயத்தில் 2 மாதம் கூட ஆகும். விதை முளைத்து வருவதற்கே அவ்வளோ டைம் எடுக்கும். முழு வளர்ச்சியை அடைவதற்கு 7-15 வருஷம் ஆகும். முழுசாக அந்த மரம் வளர்ந்து கனி கொடுக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஆகும். அதே போல் ஒரு நேரத்தில் கிட்டத்தட்ட 70-140 கிலோ பழங்களை அதால் உற்பத்தி செய்ய முடியும். 100 வருஷத்துக்கு மேலே செழிப்பாக வளர முடியும். 100 வருஷம் தாண்டி தான் வளரும். அந்த அளவுக்கு அது செழிப்பாக வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் இதை புரிஞ்சுக்குவீங்க. என்ன பனை மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்ட்டு. புல்லை பொறுத்த வரைக்கும் நைட்டு மழை பெஞ்சதுன்னா காலையில் புல் முளைச்சிரும். கொஞ்சம் வெயில் ஏறினோடனே இந்த புல் அப்படியே காஞ்சி போயிடும். ஆனால் பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் வேர்களை விடுறதுக்கே டைம் ஆகும். ஃபஸ்ட்டு அது வேர்களை ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் மேலேயே அது எழும்பி வரும். ஒரு ஊரில் ஒரு மனுஷன் தானா, அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சான். அவன் பல வருஷமாக போராடுறான். ஆனால் அவனுக்கு உண்டான ஒரு மேன்மையை கொடுக்கவே இல்லை. ப்ரமோஷன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. நேற்று வந்தவங்களாம் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டானுங்க ஆஃபீஸில். அவனால் அந்த போராட்டம் தாங்க முடியல. ஆண்டவரே 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இப்படியே இருக்கேன், போதும், ஐ குவிட், நான் போயிடுறேன், நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன்னு சொல்லி டிசைட் பண்ணானான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவனை வெளியில் வா, தோட்டத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாராம். கூப்பிட்டு போய் என்ன பார்க்குற அப்படின்னு கேட்டாராம். புல் நிறையா இருக்குது ஆண்டவரே. சரி, அந்த பக்கம் என்ன பார்க்குற அப்படின்னாராம். அங்கே பனை மரம் இல்லை, அவங்க இருந்த ஏரியாவில் மூங்கில் இருந்துச்சு. நல்லா உயரமாக வளர்ந்த மூங்கில் இருந்துச்சான். அப்போ அவர் சொன்னாராம், இந்த புல் எவ்வளோ சீக்கிரமாக வளரும்னு சொல்லேன் அப்படின்னு. நைட்டு மழை பெஞ்சால் காலையில் முளைச்சிரும். மூங்கில் வளர்வதற்கு எத்தனை நாள் ஆகும்? கிட்டத்தட்ட இதே டைமிங் தான். மூங்கில் மரம் வளர்வதற்கும் அதிக நாட்கள் ஆகும், முளைக்கிறதுக்கு மேலே எழும்புறதுக்கு டைம் ஆகும். ஆனால் ஒன்ஸ் அது எழும்பிருச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது, அண்ணாந்து பார்க்க முடியாது. அவ்வளோ ஜைஜான்டிக்காக ஒருத்தராலையும் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு அந்த மூங்கில் பயங்கரமாக வளரும். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், விஷயம் ஒன்று தான்ப்பா, இந்த மூங்கில் மரம் மேலே வளர்றதை விட அடியில் வேரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குது. வேரை நல்லா ஸ்ட்ராங் ஆகினதுக்கு அப்புறம் மேலே செழிப்பாக வளருது. புல் வந்து வேரை பற்றி கவலையே படலை, சீக்கிரமாக பெரிய ஆளாயிரணும், வளரணும்னு சொல்லி ஆசைப்படுது. வெயில் வந்தோடனே புல் காஞ்சி போயிடும், மூங்கிலுக்கு ஒன்றுமே ஆகாது. உனக்கு இந்த 4 வருஷம் இந்த கம்பெனியில் உன் வேர்களை நான் பலப்படுத்திகிட்டு இருந்தேன். நாட்கள் வரும், வேறு ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு வளர்ச்சி வரும். அது புல்லை போல் இருக்காது, இந்த மூங்கிலை போல் அண்ணாந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும்னு சொன்னாராம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில காரியம் வந்து இன்னும் இப்படியே இருக்கேன், 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை ஆண்டவர்னு உங்கள் வேர்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். வேர்களை பலப்படுத்தி கொண்டு, ஒன்ஸ் நீங்கள் வேறு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய அவுட்டர் க்ரோத் வந்து ரொம்ப செழிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக கர்த்தர் கொண்டு போவார். அதற்கு சந்தேகமே இல்லை. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் மூங்கில கூட சொல்ல மாட்டேன். ஏன் மூங்கில் அங்கே சொல்லப்பட்டுச்சுன்னா அதுவும் புல்லுடைய ஃபேமிலியை சேர்ந்தது தான்.
ஸோ இங்கிட்டும் இதுக்கும் அதுக்கும் ஒரு கம்பேரிசன் சொல்லுவாங்க. நீங்கள் நீதிமான்களாக இருப்பதனால மூங்கிலையோ புல்லையோ பார்க்காதீங்க, பனை மரத்தை பாருங்கள். முளைக்கவே டைம் ஆகும், ஆனால் அந்த மரம் வளர ஆரம்பிச்சதுன்னா நெடு நெடு நெடுன்னு வளரும். கேதுரு மரம் கிளைகளை விட்டு வளரும், இது நெடு நெடு நெடுன்னு மேல் நோக்கி மட்டும்தான் வரும். இங்கிட்டு பார்க்காது, அங்கிட்டு பார்க்காது, எங்கிட்டும் கிளை விடாது, நேராக பரத்தை நோக்கி உயர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமாக இருக்குது இந்த பனை மரத்தில். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமான் பனையை போல செழித்து, எவ்வளவு வறட்சி இருந்தாலும், எவ்வளவு ஒரு காய்ந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த பனை மரங்கள் செழிப்பாக வளரும், நல்ல நிறைய கனிகளையும் கொடுக்கும். ஸோ இதை இந்த பனை மரத்தை குறித்து இன்னும் வேதம் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், யோவான் 12:13. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். தாவீதின் குமாரன் சொல்லலை இந்த இடத்துல, நல்லா பாருங்க. ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவங்க கையில் பிடித்து கொண்டிருந்தது குருத்தோலைகள் அல்ல, அது இன்னும் சொல்ல போனால் ஈச்ச மரம், அந்த பேரீச்ச மரத்தோடைய ஒரு பிரான்ச்சையே உடைச்சி, அந்த ஃபுல் லீஃப் ஸ்ட்ரக்சரை உடைச்சி கைகளில் பிடித்து கொண்டு வேகமாக அதை ஆர்ப்பரித்து அதை அசைத்து கொண்டு இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். லிட்டரலாக தூரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களே தெரிய மாட்டாங்க, அத்தனை பனை மரம் நிற்கிறது போல் இருந்திருக்கும், அவ்வளோ தூரம். இன்றைக்கி நீங்கள் ஆர்சிலெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கி ஒரே ஒரு லீஃப் பிடிச்சிட்டு போவாங்க, 2-3 லீஃப் இல்லை. யோசிச்சு பாருங்கள், அந்த தென்னை மரத்தோட ஒரு மட்டையவே நீங்கள் எடுத்து அப்படியே பிடிச்சு ஆட்டிகிட்டே போனீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த ஈச்ச மரத்தோடைய அந்த கிளைகளை உடைத்து கொண்டு அவங்க கையில் வச்சுக்கிட்டு அவங்க அதை நல்லா அசைத்து ஆர்ப்பரித்து என்ன வார்த்தை சொல்கிறாங்க, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஸோ இங்கே இவர்கள் எதற்காக குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஆர்ப்பரித்தார்கள் தெரியல, ஆனால் இவர்கள் நீதிமான்களாக ஆக்கப்பட்டதன் அடையாளமாக குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஒரு பனை மரத்தை போல் அந்த இடத்துல நின்று கொண்டு அவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தாங்க. இது எதற்கு முன்னுதாரணமாக இருக்குது தெரியுங்களா? வாசிக்கிறேன் கேளுங்க. வெளிப்படுத்தல் 7 9, 10, 14 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9, 10, 14. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். சேம் சீன் தான் அங்கே நடக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே தான் அங்கே பண்ணுறாங்க. இங்கே இயேசு கிறிஸ்துவ தாவீதின் குமாரன் சொல்லல, ராஜான்னு சொன்னாங்க. அங்கே பரலோகத்தில் அவருடைய சிங்காசனத்தின் மேலே அவர் ராஜாவாக இருக்கும்போது அவரை சுற்றி நின்று வெண்ணங்கி தரித்தவர்களாக அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தராலே நீதிமான் ஆக்கப்பட்ட ஜனங்கள் இதே போல குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். 14வது வசனத்தோட பிற்பகுதி பாருங்க. இவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஸோ இவர்களே வேதம் சொல்கிற நீதிமான்கள். இவர்களே அந்த பனை மரத்திற்கு ஒப்பானவர்களாக இருக்கிறார்கள். எங்கேயுமே எதுவுமே மிஸ் ஆகாது. பனை மரம் நீதிமான குறிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக பனை மரத்து ஓலையை பிடித்து கொண்டு அவர்கள் நிற்கிறாங்க. நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக. எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டார்கள்? ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தினாலே அவர்கள் நீதிமான் ஆக்கப்பட்டார்கள். அண்ட் இந்த நீதிமான்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? பெரிய பங்களா வச்சுருந்தாங்களா? கார் வச்சுருந்தாங்களா? பேர், புகழ், பதவி, பட்டம் எதுவுமே இல்லை. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். வேதம் சொல்கிற நீதிமான் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவனை தான் வேதம் என்ன சொல்லுது? நீதிமான். உபத்திரவத்தின் மத்தியில் கனி கொடுக்கிறவனை தான் பனை மரத்துக்கு ஒப்பாக சொல்கிறாங்க, நீதிமானுக்கு ஒப்பாக சொல்கிறார்கள். ரொம்ப சிம்பிளான உதாரணம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்தேவான் எடுத்துக்கோங்க, பவுல் எடுத்துக்கோங்க. கல்லடிப்பட்ட பிறகு அவங்களாம் என்ன பண்ணாங்க?
கர்த்தருடைய வார்த்தையை போதித்தாங்க. மிகுந்த உபத்திரவம், மிகுந்த உபத்திரவம். ஸ்தேவானோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்துச்சு? இன்றைக்கி கேட்குறாங்க, ஊழியம் பார்க்குறவங்கள பார்த்து கேட்குறாங்க, எவ்வளோ இருக்குங்க உங்கள் பேங்க் பேலன்ஸ், கார் இருக்கா, சர்ச்சை எப்படி இருக்குது? இல்லை, கர்த்தருடைய நீதிமான்களுடைய அக்கௌண்ட்டில் ஒன்றும் இருக்காது. கர்த்தருடைய நீதிமான்களுடைய பெரிய வீடுகள் இருக்காது, கார் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது. மிகுந்த உபத்திரவம் இருக்கும். ஆனால் அந்த உபத்திரவத்துக்கு மத்தியில் அவர்கள் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக. இன்றைக்கி அவங்க இங்கே உபத்திரவப்படுறது எதற்கு அடையாளம்னா, அவங்க சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்க போகிறார்கள்ன்றதுக்கு அடையாளமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலை குறித்து சொல்லும்போது ரொம்ப அழகான ஒரு காரியம். அவர் ஒரு பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணுவார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த ஜனங்கள் அவரை கல்லெடுத்து அடிப்பாங்க. ஆல்மோஸ்ட் செத்தவனை போல கீழே விழுந்துருவார். ஜீவன் போயிருச்சுன்ற கண்டிஷனில் தான் கீழே விழுவார். அப்போ என்ன பண்ணாங்களாம், ரதத்தில் வந்து பவுலுடைய கைகளை கட்டி தர அந்த ரோட்டில் இழுத்துட்டு போனாங்களாம். இழுத்துக்கிட்டு போய் தான் அந்த பட்டணத்தின் வெளியில் போய் அப்படி குப்பையை தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு போயாச்சு. சீஷர்கள் வந்து பார்க்கும்போது செத்துட்டாருன்னு நினச்சி அடக்கம் பண்ணணும்னு நினச்சி தான் சீஷர்கள் வந்து பார்க்குறாங்க. அவரோட உடம்பு எப்படி இருந்திருக்கும்? அழகாக இருந்திருக்குமா? ஃபுல் மேக்கப்போடு இருந்திருக்குமா? பார்க்க ரொம்ப பிரகாசமாக இல்லை, உடம்பு முழுக்க காயம், உடம்பு முழுக்க காயம். பவுலுக்கு ரத்தமும் வேர்வையும் தூசியும் இப்படி தான் அவர் இருந்தார். அலங்கோலமான நிலைமை. கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்து கொண்ட ஒரு மனுஷனாக தான் அவர் இருந்தார். கர்த்தருடைய பார்வையில் நீதிமான ஒரு மனுஷனாக இருந்தார். அப்பொழுது அவருக்குள்ளாக மீண்டுமாக ஜீவன் வந்தது. வந்த உடனே பவுல் என்ன பண்ணார்? திருப்பி அதே பட்டணத்துக்குள்ளே போனார். அதே பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணார். அவங்க தான் நீதிமான், அவங்க தான் நீதிமான். அவங்கள தான் வேதம் சொல்லுது பனை மரத்திற்கு ஒப்பானவர்கள். கொஞ்சம் உபத்திரம் வந்தோடனே ஐயோ எனக்கு ஆண்டவர் வேணாம். ஏன் ஆண்டவர் எனக்கு உபத்திரம்னா, நீங்கள் புல்லை போல் இருக்கீங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் கனி கொடுப்பேன், கர்த்தருக்காக நான் எழும்புவேன், பிரகாசிப்பேன், எனக்கு கர்த்தர் தான் முக்கியம்னு போனீங்கன்னா நீதிமான்கள். பனையை போல செழிக்க செய்வார், பனையை போல செழிக்க செய்வார். இதுதான் இந்த மரம் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியமாக இருக்குது. சரி, இதோட கண்டினியூவேஷன் கேளுங்களேன். இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த நீதிமான்கள் எங்கே நிற்கிறாங்க? பனை மரங்கள் எங்கே நிற்கிது? அப்படி வருவோம். பனை மரங்கள் எங்கே நிற்கிது? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்குது. நம்மளும் போய் நிற்க போகிறோம், சரிங்களா? ஸோ பனை மரங்களை போல நிற்க போகிறோம். இது இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன் இதுக்கு. 1 ராஜாக்கள் எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 6 29 32. ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான். ஸோ சாலமோனுடைய ஆலயம் தான் மறுபடியும் இங்கே சொல்லப்படுது. ஸோ சுவர்களில் இப்போ அவங்க வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஒரு ஆலயத்தை கட்டுறோம், இந்த சுவர்களில் என்ன இருக்குது? வசனமாக எழுதி ஒட்டியிருக்கோம். இன்னும் சில ஆலயங்களில் போனீங்கன்னா தங்களுக்கு பிரியமான டிசைன் எல்லாம் இருக்குது. சில ஆலயங்களில் வந்துட்டு அவங்க ட்ரெஸ் கலருக்கு மேட்சான லைட்டிங்ஸ் இருக்கும். அவங்க ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு புல்பிட் டிசைன் இருக்கும். புல்பிட்டே சொல்கிறேன், இந்த புல்பிட் வரைக்குமே நான் சொல்வேன். விக்டர் ஞானராஜ் பாஸ்டரோட சர்ச்சில் அவர் ஒரு புல்பிட் செஞ்சார். அவ்வளோ தரிசனத்தோடு செஞ்சார். இன்றைக்கி அது ஓரமாக இருக்குது, ஒரு ஓரமாக. ஆனால் அவர் அதை எப்படி செஞ்சார்னு எனக்கு தெரியும். நான் அப்போ அங்கே இருந்தேன். வர்ணித்து சொன்னார். அதை செய்கிறவங்கக்கிட்ட போய் ஜபம் பண்ணி அவர் தரிசனத்தை சொல்லி, இத்தனை மாதுளம் பழம் இருக்கணும், இத்தனை திராட்சை பழம் இருக்கணும், இதுக்கு அடையாளம், அது அதுக்கு அடையாளம், அப்படி தான் புல்பிடிக்கணும்னு சொல்லி செஞ்சாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி தரிசனத்தோடு செய்கிறாங்க? சர்ச்சை வந்து இஷ்டத்துக்குலாம் டெக்கரேட் பண்ணக்கூடாது. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய ஆலயம், அவர் டேஸ்ட்டுக்கு இருக்கான்னு பார்க்கணும், அவருடைய டேஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்வேன், ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். என் வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நான் சொல்கிற மாதிரி செய். ஏன் தெரியுமா? அது எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும். இன்றைக்கி அர்த்தமே இல்லாமல் எப்படி இல்லாமோ ஆலயத்தை டெக்கரேட் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயம் வாசிச்சு பாருங்கள், வீட்டில் போய் இந்த பகுதியெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். கேதுரு மரம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், சித்தி மரம்னா ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் வந்து ஒரு தேவதாரு மரம்னா ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு அர்த்தத்தோட தேவன் அந்த இடத்துல வச்சார். ஸோ இந்த சுவர்களில் இப்போ டெக்கரேட் பண்ணணும், ஆலயத்தோட சுவர்களை டெக்கரேட் பண்ணணும். என்ன பண்ணாராம்? கேருபீன்கள் இருந்தது. அதன் பிறகு அதில் பனை மரங்கள் இருந்தது. பேரீந்துகள்னா பேரீட்ச மரம், பனை மரங்கள் அதில் சித்தரிக்கப்பட்டிருந்தது. பிக்சர்ஸ் கூட நீங்கள் கூகுளில் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த கேருபீன்கள் எப்படி இருந்ததுதான் நான் வந்து உங்களுக்கு 32வது வசனம் வாசிக்கிறேன். ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபீன்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபீன்களிலும் பேரீந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய்
பொன் தகட்டால் மூடினான். ஸோ அந்த டோர்லேயுமே என்ன இருக்குது? பேரீச்ச மரமும் கேருபீன்களும் வைக்கப்பட்டு இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கேருபீன் சித்தரிக்கப்பட்ட இடத்துலலாம், செதுக்கப்பட்ட இடத்துல பக்கத்திலேயே பேரீச்ச மரமும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. நான் இன்னும் சொல்ல போனால் எப்படி அது எக்ஸாக்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு கேருபீன் இருக்குது அப்படின்னா நடுவில் ஒரு பேரீச்ச மரம், அந்த பக்கம் ஒரு கேருபீன், அடுத்து ஒரு பேரீச்ச மரம்னு அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் தான் எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து அதை செய்து வைத்ததை பார்க்க முடியுது. இப்போ ஒரு கேள்வி, கேருபீன்கள் யார்? அது எப்படி தெரியும்? நாங்கள் பாட்டெல்லாம் பாடுவோம், கேருபீன்கள் சேராபீன்கள், அது நிறைய பேருக்கு தெரியுது. ஏஞ்சல்ஸ்ன்னு நம்ம பொதுவாக சொல்லிடுறோம் இல்லையா? ஏஞ்சல்ஸ்லேயே நிறைய கேட்டகரி இருக்காங்க, நம்ம நினைக்கிறது போல் இல்லை. நமக்கு தெரிந்த வரைக்கும் மைக்கேல் தெரியும், மிகாவேல் தெரியும், கப்ரியேல் தெரியும். அதை தாண்டி இந்த கேருபீன்கள் சேராபீன்கள் அப்படின்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எங்கே இருப்பாங்க? கேருபீன்கள் எங்கே இருப்பாங்கன்னா ஆண்டவருக்கு உண்டான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உண்டான காரியத்தை காவல் செய்கிறவர்களாக வைக்கப்பட்டவர்கள் தான் கேருபீன்கள். புரியுதுங்களா? ஏதேன் தோட்டத்தில் அந்த வாசலை கர்த்தர் அடைத்த போது கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஸோ தே ஆர் கார்டியன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹோலி பிளேசஸ். அவ்வளவு மேன்மை அவங்களுக்கு இருந்துச்சு. கேருபீன்களை லேசில் நினைக்கவே முடியாது. அவ்வளோ விலையேற பெற்ற ஒரு, நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு வல்லமையான சில க்ரீச்சர்ஸ் தான் அவங்க அந்த கேருபீன்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த கேருபீன்கள் யூஸ்வலாக அடுத்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எசேக்கியேலோட தரிசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த கேருபீன்கள் சொல்லப்பட்டிருப்பாங்க, உள்ளும் புறம்பும் கண்களால் நிறைந்து. இமேஜின் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் பார்க்கணும், நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், இல்லை அட்லீஸ்ட் யூடியூப்பில் பாருங்கள். ஸோ கேருபீன்கள்லாம் நீங்கள் நினைக்க மாதிரி ஏஞ்சல் வந்து 2 வெள்ளை ரெக்கையை வச்சுட்டு நிற்கிறாங்க, அப்படி கிடையாது. அவங்களுடைய உருவமே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ ஒரு வல்லமையான ஆட்கள். அவங்கள தாண்டி நீங்கள் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் போய் ஒரு காரியத்தில் நிற்க முடியாது, தொட முடியாது. அப்படிப்பட்ட விசேஷித்த ஜீவன்கள் தான் இந்த கேருபீன்களாக இருக்கிறார்கள். இன்னொரு இடம் சொல்லணும் அப்படின்னா, சிங்காசனத்துக்கு முன்பதாக இந்த 4 ஜீவன்கள் கேருபீன்கள் சிங்காசனத்தை காவல் காக்குறாங்க. நீங்கள் கேருபீனை தாண்டி சிங்காசனத்தை போகவே முடியாது. அவர்கள் எப்படி இருந்தார்கள்? சிங்கமுகம், காளையின் முகம், மனுஷ முகம், கழுகு முகம். ஸோ அந்த முகங்களே எப்படி இருக்கான்? பார்ப்பதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸாக்டாக சிங்கம் போல் இருந்துச்சுன்னா யோவான் பார்த்த எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அவுட் ஆஃப் த டாபிக், ஸ்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். யோவான் பரலோகத்தில் பார்த்ததெல்லாம் அவர் பூமியில் பார்த்தவைகளோட ஒரு ஒப்புமையாக சொல்லி தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. எக்ஸாக்டாக சிங்கம் தான் அங்கே இருந்துச்சுன்னா சிங்கம் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா குதிரைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுவுமே நான் சொல்வேன், அவர் பார்க்கும்போது குதிரையை போல தெரிஞ்சுது. நீங்களும் நானும் பரலோகம் போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே அது ஆக்சுவலாக என்ன. பரலோகத்தை நீங்கள் பூலோகத்தின் காரியத்தோடு ஒப்பிடவே முடியாது. இட்ஸ் யூனிக். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ விலையேற பெற்ற விசேஷித்த கேருபீன்கள். இப்போ ஆலயத்தில் என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஒரு கேருபீன் இருக்குமா, நடுவில் ஒரு பனை மரம் இருக்குமா, அந்த பக்கம் ஒரு கேருபீன் இருக்குமா, உங்களையும் என்னை இப்போ எங்கே நிறுத்துறாரு? இந்த கேருபீன்களுக்கு நடுவில் கொண்டு வந்து நிறுத்துறாரு. விலையேற பெற்றவர்கள், ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட, அந்த சால்வையில் தோய்க்கப்பட்டவர்களாக எங்கள் வஸ்திரத்தை நான் வெளுத்திருப்பேன், ஆனால் நான் நிற்க வைக்கப்படுகிற இடம் அவர் சிங்காசனத்துக்கு முன்பதாக கேருபீன்களுக்கு மத்தியில் அங்கே நின்று நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறீங்க, அங்கே நின்று நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறீங்க. விலையேற பெற்ற கிருபை. அப்போ அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக அந்த ஜனங்கள்லாம் நின்று வாசிச்சோம் இல்லையா? குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவங்க பாடினாங்கன்னா அவர்களுக்கு நடுவாக கேருபீன்கள் நின்று கொண்டு இருந்தார்கள், பரிசுத்தவான்கள் நின்று கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கி நம்ம பாட்டாக பாடுறோம், வசனமாக சொல்கிறோம், கேருபீன்களுக்கு மத்தியில் சேராபீன்களுக்கு மத்தியில் ஆண்டவரே அவைகள் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் போய் அந்த கேருபீன்களுக்கு நடுவில் நின்று சொல்ல போகிறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம். இன்னைக்கு ஆச்சரியமாக பார்க்குறோம். இன்னைக்கு கேருபீன்கள் என்ன நினைப்பாங்க? எப்பப்பா நீங்களாம் வர போகிறீங்க? we are waiting for you. இதான் உண்மை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த லெவல்லாம். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உலக கவலை உள்ளே வராது. மேன்மையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் அங்கே போய் யார் கூட நின்று ஆராதிக்க போகிறேன்? எசேக்கியேல் நான் ஆச்சரியமாக பார்த்து அந்த கேருபீன்கள் மத்தியில் போய் நின்று ஆராதிக்க போகிறேன். இன்னும் விசேஷமாக சொல்லணும், லூசிஃபர் யார்? காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு.
அவனை குறித்து சொல்லும்போது நீங்கள் வந்து இப்போ எசேக்கியேல் 28:14 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவனை குறித்து அதில் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபீன். கரெக்டாக அவன் என்ன பண்ணான், அவனுக்கு அந்த ஸ்தானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான். அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. எக்ஸாக்டாக அதே ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துறார். அதான் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான், ஏன் உங்களை ஆராதிக்க விட மாட்டேன்றான், ஏன் உங்களுக்கு இவ்வளோ உபத்திரவத்தை தரான், அவனுடைய இடத்துக்கு பர்ஃபெக்டாக கர்த்தர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உங்களையும் என்னையும் கொண்டு வந்து வச்சுட்டாரு. அது அவனுக்கு தெரியுது, இன்னும் நமக்கு தெரியல. அது இன்னும் நமக்கு புரியவே இல்லை. நான் இன்னொரு வசனத்தையும் கூட வாசிக்கிறேன். சரி, எனக்கு வசனம் சரியாக ஞாபகம் இல்லை, நான் சொல்கிறேன். நான் அந்த காரியத்தை மட்டும் வாசிக்கிறேன் உங்களுக்கு. வாசலின் மேல் துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் எசேக்கியேல் 41:17-20. எசேக்கியேல் 41:17-20. வாசலின் மேல் துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாம் அளவிடப்பட்டிருந்தது. கேருபீன்களும் பேரீட்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. மறுபடியும் பாருங்க, கேருபீன்களும் பேரீட்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரீட்ச மரம் இருந்தது. ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முகங்கள் இருந்தது. பேரீட்ச மரத்துக்கு இந்தண்டையில் மனுஷ முகமும் பேரீட்ச மரத்துக்கு அந்தண்டையில் சிங்க முகமும் இருந்தது. இப்படியே ஆலயத்தை சுற்றிலும் செய்திருந்தது. தரை துவக்கி வாசலின் மேற்புறம் மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் பேரீட்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. இது எசேக்கியேலுக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு விஷனாக இருக்குது. ஸோ எசேக்கியேல் 41:17-20 வரைக்கும் வாசின்னு இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ விலையேற பெற்றவர்கள் நாம் ஒரே ஒரு சாட்சி சொல்கிறேன் இந்த இடத்துல. யூஸ்வலாக இதெல்லாம் நான் சொல்கிறது கிடையாது, ஏன்னா எல்லாத்தையுமே வந்து புரிந்து கொள்கிறவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க. ஆவிக்குரிய காரியத்தை புரியலைன்னா நான் தயவுசெய்து எப்பயுமே சொல்ல விட்டுருங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா இட்ஸ் ஓகே, விட்டுருங்க. ஒருத்தவங்க ஆவிக்குரிய அனுபவத்தை சொல்லும்போது கிண்டல் கேலி பேச்சு மட்டும் எப்பயுமே பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது. நான் பெரும்பாலும் சொல்கிறதில்ல, ஆனால் இந்த பர்டிகுலர் காரியம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறேன். அநேக முறை வீட்டில் வந்து என்ன ஆகும்னா, எனக்கு யாரோடையாவது கை கோட்டு ஜெபிக்கணும் அப்படின்னா, ஏன்னா அந்த சூழ்நிலையில் போகும்போது என்றைக்காவது ஒரு சூழ்நிலையில் இல்லை யார் கூட கை கோத்து ஜெபிச்சாலும், ஏன்னா நம்மளே வீக்காக இருப்போம், அந்த டைமில் வந்து தோணும். அப்படி யாருமே இல்லை அப்படின்னும் போது ரொம்ப உடைந்து போன நாட்கள்லாம் உண்டு. அதுவும் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசம். அப்போ ஒரு நாள் வந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது, இது உண்மையில நடந்த காரியம், ஜெபிக்கும் போது கண்ணு முன்னாடி கர்த்தர் அவரோட 2 கரத்தை காண்பிக்கிறாரு. அவரோட 2 கரத்தில் ரத்தம் வழிஞ்சிட்ருக்கு. ஒரு கரம் வேணும்னு கேட்குற, 2 கரம் நீட்டுறேன், நல்லா பிடிச்சிக்கோ ஜெபின்றாரு. மேலான காரியம். நான் அவர்கிட்ட என்ன சொல்கிறேன், கர்த்தாவே நான் உங்ககிட்ட ஜெபிக்கணும், அது என்ன உங்கள் கை பிடிச்சி ஜெபிக்கிறது, எனக்கு வேறு யார் கூடயாவது கை கோத்து நின்று உங்களை பார்த்து என் விண்ணப்பத்தை வைக்கணும். அப்பயும் நான் கேட்குறேன், அப்படியா, சரி ஓகே. கொஞ்ச நேரம் துதிச்சுக்கிட்டே இருக்கு. இதை சொல்லிவிட்டு கண்ணு முன்னாடி இதே கேருபீன்களை பார்த்தேன். கைப்பிடிச்சு நின்று ஜெபின்னாரு. நான் உண்மையிலே அப்போ நம்பவே இல்லை. எனக்குள்ளார ஒரு பயம். சரி, நமக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்குறாரு, யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, ஆனால் பயமாக இருந்துச்சு. கேருபீன்கள் மத்தியில் நின்று கைப்பிடிச்சு ஜெபிக்கிறதா, அவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள். இல்லை, நீ ஜெபம் பண்ணு. அன்னையிலேருந்து அநேக முறைகள் இந்த அனுபவத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. ரொம்ப சோர்ந்து போகும்போது, நான் காலையில் ஆராதிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. பக்கத்தில் கேருபீன்கள் இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பயமும் இருக்கும். நம்ம வந்து நல்ல பிள்ளையாக இருக்கணும், தப்பு பண்ணிட்டு போய் நிற்கக்கூடாது, ஐயோ கேருபீன்கள்லாம் வராங்கன்ற அந்த ஒரு ஃபீலும் எனக்கு இருக்கும். ஸோ இது அநேக முறை நடந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு சோர்வு வந்தபோது எனக்கு இந்த டவுட் என்னன்னா, எப்பயுமே ஒரு தரிசனம் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா வேதத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பேன். ஏன்னா சும்மாலாம் வந்து அது எங்கேயாவது ஒரு இடத்துல வேதத்தில் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுதான் கர்த்தர் கொடுக்குற தரிசனம். அன்னைக்கு கொடுத்தப்ப கூட எனக்கு தெரியாது, இதை பற்றி எனக்கு தெரியாது. சரி, நமக்கு ஏதோ ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கோம், நம்மளும் ஒரு ஆவியில் நிறைஞ்சு இப்படி தான் கைப்பிடிச்சிட்டு நிற்பேன். ஐ ஃபீல் அந்த கேருபீன் அங்கே இருக்கிறத நினச்சிக்கிட்டு நான் அப்படி கையை வச்சுட்டு நான் பண்ணி நின்றுட்டே இருப்பேன். இதை நான் எழுதும்போது கர்த்தர் சொன்னார், நான் சொன்னது பொய் இல்லை, அது உண்மைதான். தரிசித்து எழுதினேன். நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. நான் வந்து சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, நான் தகுதி இல்லை ஆண்டவரே, ஐ எம் நாட் வர்த் ஆஃப் இட். அதான் சொன்னார், எனக்கு தெரியும், நான் தானே உன்னை தகுதிப்படுத்தினதே, எனக்கு தெரியும் உன்கிட்ட தகுதி இல்லை தான், நீ வந்து கொஞ்சம் குறைவுள்ளவ தான், அதான் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிச்சாச்சு இல்லை. என்ன பிரச்சனைனா கர்த்தருக்கு நாம் வேணும்.
எப்படி ஆகலாம் நம்மளை தகுதிப்படுத்துறது நமக்காக இல்லை, அவருக்கு நாம் வேணும். நீங்களே வேணான்னு ஓடினாலும் அவருக்கு நீங்கள் வேணும். அவர் உங்களை விட மாட்டார், தேடி தேடி வருவார். இன்னைக்காவது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களா? நீங்கள் அவர்கிட்ட வந்துடுவீங்களா? இன்னைக்கு நீதிமான் இன்னைக்கே ரெடி, இம்மீடியட்டாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கே ஹீஸ் ரெடி. உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு போய் நிறுத்தி என்னை ஆராதிக்கிற என் புள்ள சந்தோஷப்படுவார், ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த கேருபீன்களுடைய ஆராதனையை பார்க்கலாம். நீங்களும் நானும் போய் அங்கே நின்று ஆராதிக்கணும்னு கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர் யாருக்காக கொடுத்தார்? கேருபீன்காகவா? அதை தான் அந்த கேருபீன்கள் சொன்னது, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அவர் எங்களுக்காக ரத்தம் சிந்தலை, உங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களை பரலோகத்தில் கொண்டு வந்து எங்கள் மத்தியில் நிற்க வச்சு அழகு பார்க்க ஆசைப்படுற தேவன். அவர் தான் நம்முடைய தேவன். சாதாரணமான தேவன் அல்லங்க, சாதாரணமான தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதன் பிறகு இந்த கேருபீன், இந்த பனைமரம் எங்கே வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகேமியா 8:15 அங்கே வந்து அவங்க கூடார பண்டிகையை கொண்டாடுவாங்க. அந்த கூடார பண்டிகையின் போது எல்லா மரத்தினுடைய கிளைகளெல்லாம் கொண்டு வரும்போது குறிப்பாக இந்த கிளையையும், இந்த பேரிட்ச மரத்தினுடைய கிளையையும் கொண்டு வந்து தான் அந்த கூடாரத்தையும் அவங்க போடுவாங்க. கண்டிப்பாக அது இருக்கணும். என்ன அடையாளம் அப்படின்னா, மறுபடியும் நான் சொல்வது போல் அவங்க வந்துட்டு அந்த நீதிமான் அப்படின்ற அந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வரணும்னு கர்த்தர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்வார். இந்த பனைமரத்தின் ஓலைகளை கொண்டு வந்து நீங்கள் இந்த கூடாரத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 4:4-5, நியாயாதிபதிகள் 4:4-5. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்பிராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரீட்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். நிறைய நியாயாதிபதி இருந்தாங்க, ஆனால் தெபோராளை குறித்து சொல்லும்போது மட்டும் இந்த பேரீட்ச மரம்ன்ற அந்த சுச்சுவேஷன்லாம் சொல்கிறாங்க, அந்த பேக்ரவுண்ட்லாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நியாயாதிபதிகள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களும் நியாயம் விசாரித்தாங்க. அவங்க எந்த இடத்துல உக்காந்தாங்கன்ற ரொம்ப டீட்டெயில்ஸ் இருக்காது. கிதியோனுக்கு வேணால் கர்வாலி மரம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தெபோராளை குறித்து சொல்லும்போது அவள் இருந்த இடம் எங்கே உக்காந்து நியாயம் விசாரித்தாலாம், பேரீட்ச மரங்களுக்கு பக்கத்தில் அவள் உக்காந்து நியாயம் விசாரித்தா. மணவாட்டி ஒரு நாள் நியாயம் விசாரிக்கிற ஸ்தலத்தில் இருப்பாள். மணவாட்டி கையில் சில காரியங்கள் ஒப்பு கொடுக்கப்படும் போது சாட்சியாக கர்த்தருடைய நீதிமான்கள் அந்த இடத்துல இருப்பாங்க. கர்த்தருடைய நீதிமான்கள் நின்று கொண்டு இருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு சில காரியங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் போது, மணவாட்டி அவங்கள்ட்ட ஒப்பு கொடுக்கும் போது சாட்சிக்கு யார் நிற்பாங்கன்னா பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் அந்த இடத்துல நிற்பாங்க. நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க. அதனுடைய ஒரு அடையாளமாக தான் இது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 15:27, யாத்ராகமம் 15:27. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீட்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். நான் சொன்னேன் பாலைவன சோலை தான் இந்த இடம். ஸோ தண்ணீர் இருக்குது. அங்கே எத்தனை 12 நீரூற்று இருந்துச்சு, 70 பேரீட்ச மரம். நான் என்ன கேட்குறேன், எண்ணி சொல்லணுமா? நீரூற்று இருந்துச்சு, பேரீட்ச மரம் இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு. அங்கே வந்தாங்க, பாளையம் இறங்கினாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா தண்ணி குடிச்சிருப்பாங்க, கிளம்பி போயிருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் பைபிளில் சொல்லப்படுதுன்னா நீங்கள் நின்று நிதானமாக யோசிக்க வேண்டும். 12 நீரூற்றுகள் 12 கோத்திரத்தின் ஆசீர்வாதத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. 70 பேரீட்ச மரங்கள் யாக்கோபின் வம்சத்தை குறிக்குது. டைரக்டாக யாக்கோபுடைய குமாரரும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும். என்ன காரியம் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ யோசேப்பு எகிப்துக்கு வந்துட்டார். இப்போது யாக்கோபை வந்து தன்னோடு கூட வந்து இருக்கும்படி சொல்கிறாரு. கரெக்டுங்களா? அந்த கதை உங்களுக்கு தெரியும். யாக்கோபோடு கூட சேர்ந்து நிறையா பேர் எகிப்துக்கு போவாங்க. இதை நான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காலேப் யோசுவாவை குறித்து நம்ம பார்த்தபோது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கேனாசியர்கள் அந்த மாதிரி ஜனங்களும் கூட இந்த யாக்கோபோடு சேர்ந்து எகிப்துக்கு போனாங்க. போய் அங்கேயே செட்டில் ஆனாங்க, இவங்களோட சம்பந்தம் கலந்தாங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன நடந்தது அப்படின்னா, கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக வேறு பிரிக்கிறாரு. யாக்கோபோட பிள்ளைங்க, அவனுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள் எத்தனை பேர், அந்த சந்ததி எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 70 பேர். அந்த அடையாளமாக 70 பேரீட்ச மரங்களும் ஒரு கோத்திரத்திற்கு ஒரு நீரூற்றுமாக பர்ஃபெக்டாக அந்த இடத்துல தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 15:27 வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, மாராவை கடந்தவங்க வந்ததுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வருவாங்க.
மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறுதலே, அதை தாண்டினதுக்கு அப்புறம் இந்த ஏலிமுக்கு அவங்க வருவாங்க. அங்கேருந்து அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சீன் வனாந்தரத்துக்குள்ளாக அவங்க கடந்து போவாங்க. ஸோ வனாந்தரத்துக்கு முன்பதாக கசந்த மாறாவுக்கு பின்பதாக நடுவாக இருந்தது ஒரு இலைப்பாறுதலின் ஸ்தலமாக இந்த ஏலிம் பார்க்கப்படுது. இந்த 70ன்ற கணக்கு ஆதியாகமம் 46 அதில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 7, ஆதியாகமம் 46 7 வாசிச்சிங்கன்னா, அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோட அழைத்து கொண்டு போனான். 26வது வசனம், யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கர்ப்ப பிறப்பாய் இருந்தது, அவன் மூலமாக எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். ஸோ இதனுடைய நிறைவேறுதல் இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம்ன்றதை டிபிக் பண்ணுறதுக்காகத்தான் ஏலிமில் என்ன நடந்துச்சான், 12 நீரூற்றுகளும் 70 பேரிட்ச மரங்களும் இருந்ததாக இங்கே சொல்லப்படுகிறது. கடைசியாக ஒரு வசனம், சாலமோனின் உன்னத பாட்டு 7:7, உன் உயரம் பனைமரத் தொழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகள் போலவும் இருக்கிறது. Your stature is like a palm tree and your breasts are like its clusters. ஸோ ஆங்கிலத்தில் திராட்சை பழம் வரல, பனை மரத்தினுடைய அந்த குலைகளை தான் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. பனை மரத்தில் ஈச்ச மரத்தில் இருக்கிற அந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் மாதிரி தான் இருக்கும். தூரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், பஞ்சாக இருக்கும். ஸோ தமிழில் அவங்க எப்படி எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆங்கிலத்தில் தெளிவாக போட்டு இருக்குது. யுவர் ஸ்ட்ரேச்சர் இஸ் லைக் அ பாம் ட்ரீ அண்ட் யுவர் பிரெஸ்ட் ஆர் லைக் இட்ஸ் கிளஸ்டர்ஸ். ஸோ இங்கே தெளிவாக சொல்லியிருக்கு. அப்போ இந்த மணவாட்டி வந்து தேவன் இந்த இடத்துல எதற்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னா பனை மரத்திற்கு ஒப்பாக சொல்கிறார். அதே போல் 8வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில், நான் பனை மரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன், இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகள் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது அப்படின்றார். என்ன அப்படின்னா, இந்த பனை மரம் உயரமாக இருக்கும், அதில் பஞ்சாக அந்த பனை மரத்தின் பழங்கள் எல்லாம் இருக்கும் போது இவங்க யூஸ்வலாக எப்படி பறிப்பாங்க அப்படின்னா, ஒரு அலக்கு மாதிரி வச்சோ இல்லை ஏணி மாதிரி வச்சு அப்படி பறிப்பதை விட சொல்லப்போனால் அப்படி கூட பறிக்க மாட்டாங்க, பர்சனலாக மேலே ஏறி பறிப்பாங்களாம். அது எவ்வளோ உயரமாக இருந்தாலும் நல்ல மேலே ஏறி தான் பறிப்பாங்களே. ஏன்னா இந்த பனை மரத்தில் இருக்கிற அந்த பேரிட்சம் பழங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் காய்க்காது, அதாவது பழமாகாது. ஒன்று காயாக இருக்கும், ஒன்று பழமாக இருக்கும், ஒரு கொத்தாக இருக்கும், பட் ஒன்று காயாக இருக்கும், ஒன்று பழமாக இருக்கும். ஒரு பழத்தை கூட வீணாக்காமல் இவங்க மேலே ஏறி செலக்ட் பண்ணி தான் பறிப்பாங்களாம். அதே போல் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, என் மணவாட்டியே நீ பனை மரத்தை போல் இருக்கிற, கொத்து கொத்தாக உங்ககிட்ட கனிகள் இருக்குது, நான் கீழேருந்து அளக்கு போட்டு பறிக்க மாட்டேன், வேற யாரோ ஒரு ஆளை விட்டு பறிக்க மாட்டேன், நானே பனை மரத்தில் ஏறி கரெக்டான கனிகளை பார்த்து நேர்த்தியான கனிகளை பார்த்து எனக்காக ரசித்து அதை பறித்து எடுத்து கொள்ளுவேன். உங்ககிட்டேருந்து வெளிப்படுகிற கனிகள் ஒன்றை கூட கர்த்தர் வீணாக்க மாட்டார். இந்த கனிகள் நீங்கள் சம்பாதித்து கொடுக்குற ஆத்துமாக்கள். சில ஆத்துமா அப்போ தான் உருவாயிட்ருக்கும், சில பேர் அப்போ தான் நல்ல நிலைமையில் இருப்பாங்க, சில பேர் நல்ல வளர்ந்த நிலைமையில் இருப்பாங்க. கர்த்தர் வந்து பார்த்து தானே வந்து உங்கள் ஊழியத்தை பார்த்து ஆத்துமாக்களை செலக்ட் பண்ணி அந்த ஆத்துமாக்களுக்கு என்ன வேணுமோ அதை ப்ரொவைட் பண்ணி எல்லாமே செய்வாராம். ஸோ சும்மாலாம் நீங்கள் ஊழியம் பார்க்கல, நீங்கள் ஊழியம் பார்க்குறீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதும் வருத்தமின்றி தப்பாமல் கனிகளை கொடுப்பதும் தான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. ஸோ இந்த 2 மரங்களை குறித்து பார்த்தோம். இந்த மரங்கள் நம்ம வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குற பாடங்களை மறந்து போகாதீங்க. மரத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த மரமும் கர்த்தரும் ரொம்ப மேட்ச் ஆவாங்க. என்னன்னா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்கிற தேவன். மரத்தை பொறுத்த வரைக்கும் திருடன் போய் உட்காந்தாலும் நிழல் கொடுக்கும், கொலகாரன் போய் உட்காந்தாலும் நிழல் கொடுக்கும், பரிசுத்தவான் போய் உட்காந்தாலும் நிழல் கொடுக்கும். நீ நல்லவன் நீ கெட்டவன் உனக்கு நான் நிழல் கொடுப்பேன் கனி கொடுப்பேன் எதுவுமே சொல்லாது. யார் பறித்தாலும் கனிகளை பறிக்க முடியும். மரம் தன்னுடைய ஸ்பாவத்தை மாற்றிக்கொள்ளாது. அதே போல தான் நாம் இருக்கணும். யாருக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க, இவன் நல்லவன் கெட்டவன் இது தேரும் தேராது இதுக்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கனிகளை கொடுத்து கொண்டே இருங்க, நீங்களாகவே இருங்க. கர்த்தர் எதற்காக உங்களை உருவாக்கினாரோ அதை செய்து கொண்டே இருங்க. ஸோ கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் தியானித்த இந்த மரங்களை குறித்து கர்த்தாவே உமது கரத்தில் வைக்கிறோம் அப்பா.
மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குற அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர்களை நடத்துவீராக. சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து நாங்கள் அப்பா குறை சொல்லி கொண்டிராதபடிக்கு பரத்திலிருந்து எங்களுக்காக வருகிற நீரூற்றினாலே நாங்கள் செழித்து வளருகிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையை நாங்கள் கர்த்தர் மேலே வைக்கிறோம்ப்பா, காணப்படுகிறவர்கள் மேலே அல்லப்பா. காணப்படாத தேவ கிருபைகளை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்காக ஜீவிக்கிற இந்த மேலான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நீர் உமக்கு ஏற்ற பாத்திரங்களாக உருவாக்குவீராக. உமது நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.